Welcome to Max High Level in Tamil. இந்த வீடியோவில் பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸில் இருக்கிற ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் எந்த புக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எந்த புக் ஃபாலோ பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பை எஃப் சால்டன் அந்த புக்கு ஃபாலோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் எல்லாமே அப்படியே டாபிக் வைஸ் அப்படியே தந்திருக்காங்க. ஸோ நான் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பார்க்க போகிறோம்னா ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்ட் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அது ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம டெரிவேஷன்லாம் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ இந்த புக்கில் நான் சொன்ன ப்ரிஸ்கிரைப்டு புக்கில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆய்லர்ஸ் ஈக்குவேஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பெர்னோலிஸ் ஈக்குவேஷனுக்கு 3 ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ப்ராப்ளம் ஃபுல்லாக டிரைவ்லாம் பண்ண போகிறதில்ல, அந்த கொஷின் எழுதியிருக்கேன், அந்த கொஷின் வித் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா 4 ஆப்ஷன் தந்து தான் ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம். டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோஸ் நான் தரப்போகிறேன். ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இதில் பார்த்தீங்கன்னா 4 ஈக்குவேஷன்ஸ் தந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் dq vector by dt is equal to f vector minus 1 by rho into del p. இங்கே q vectorனா என்னென்னா velocity of moving particle along with fluid at time t. Also f vector is force by unit mass, rho is density, p is fluid pressure. ஸோ நம்மளுக்கு இது மட்டும் போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம்னா dou uy by dou t plus uj ui comma j is equal to fi minus 1 by rho pi. இது வந்து டென்சர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்ம்லையும் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் டிரைவ் பண்ணலாம். dou q vector by dou t plus q dot del into q vector is equal to f vector minus 1 by rho del q. Fourth one, dou q vector by dou t plus del 1 by 2 into q squared minus q vector into del into q vector is equal to f vector minus 1 by rho del p. ஸோ இந்த மாதிரி 4 வேல நம்ம இந்த ஆய்லர்ஸ் ஈக்குவேஷனை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷனில் இருக்கிற ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். இதில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து a to b நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு டியூப். இந்த டியூப் எப்படி இருக்கும்னா ஒரு குவாட்ரேட்ரல் ஆர்க்காக இருக்கும். தட் இஸ் இதை ஃபுல்லாக வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணால் அந்த சர்க்கிளில் ஒரு பார்ட்டு, அந்த சர்க்கிளோட சென்டர் ஓ, சர்க்கிளில் 2 பாயிண்ட் ஏபி எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு பார்க்கலாம் வாங்க. ஏபி இஸ் a tube of small uniform bore forming a quadrilateral arc of a circle of radius a and center o. இதில் வந்து ரேடியஸ் ஏங்கிறது என்னென்னா இந்த பாயிண்ட், இதுதான் வந்து இது ஃபுல்லாக ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஸோ ரேடியஸ்னால் ஓஏ அண்ட் ஓபி, இது ரெண்டுமே ரேடியஸ் தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஓஏ பீயிங் ஹரிசாண்டல் அண்ட் ஓபி வெர்டிக்கல். ஹரிசாண்டலில் ஓஏ எடுத்துக்கணும், ஓபி வந்து வெர்டிக்கலாக எடுத்துக்கணும். வித் பி பிலோ ஓ, ஓக்கு கீழே பி இருக்கிற மாதிரி அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. The tube is full of liquid of density rho, the end B being closed. And the tube ஃபுல்லாக ஒரு லிக்விட் இருக்குது, B வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது டியூப் ஃபுல்லாக லிக்விட் இருக்குது, B வந்து க்ளோஸ்டு இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா இந்த ப்ராப்ளமில் இனிஷியலி du by dt is equal to 2g by pi, where u is equal to ut is velocity. இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெலாசிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், 2g by பையாக இருக்கும். வெலாசிட்டியோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t இதுதான் இருக்கும். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டெரிவேஷன் தேவையில்லை, ஸோ நான் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தந்திருக்கேன். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா the pressure at a point whose angular distance from A is theta immediately drops to PGA into sin theta minus 2 theta by pi above atmospheric pressure. That is என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. இந்த பாயிண்டோட ப்ரெஷர் என்னென்னா ஓஏலேருந்து தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது.
இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த லிக்விடில் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த இதுக்கும் ஓஏக்கும் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. அதை தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த பாயிண்டோட ப்ரெஷர் வந்து இதுதான். Third one, when the liquid remaining in the tube subtend an angle beta at the center, d squared beta by dt squared is equal to minus 2g by a beta into sin squared beta by 2. பாருங்க, if b is suddenly opened அப்படிதான் சொல்லியிருக்காங்க. b வந்து சடனாக ஓப்பன் ஆகிறப்ப இனிஷியலாக இப்படி இருக்கும். அந்த லிக்விடில் சென்டரில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு ஓட ப்ரெஷர் வந்து இது. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் போர்ஷன் இது வந்து ஓப்பன் ஆனால் என்ன ஆகும்னா லிக்விட் வந்து கொஞ்சம் வந்து வெளியே போயிடும். அப்போ இங்கே மீதி லிக்விட் இருக்கும் பாருங்கள். அந்த லிக்விட் வந்து இந்த சென்டரோட பீட்டா ஆங்கிளை மேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும்ன்றாங்க. ஓகே, இதோட நம்ம ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பெர்னோலி ஈக்குவேஷன் பார்க்கலாம். Let the flow is of the potential kind and the body force are conservative. இது ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறாங்க பெர்னோலி ஈக்குவேஷன். அப்படி இருந்துச்சுன்னா பெர்னோலி ஈக்குவேஷன் இஸ் திஸ் ஒன், 1/2 q vector squared plus omega plus integral dp by rho minus dou phi by dou t is equal to f of t. ஸோ இதுதான் வந்து பெர்னோலி ஈக்குவேஷன். இங்கே யூஸ் பண்ணியிருக்க லெட்டர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பென்ஷன் தந்திருக்கேன் பாருங்கள். ஃபையும் சையும் என்னென்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ். எப்படி இருக்கும்னா q வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஃபை. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபையை வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி ஒமேகாவும் அதே தான். நெக்ஸ்ட்டு இந்த QP எல்லாம் நான் தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 நோட் இருக்குது. ஃபார் ஸ்டடி மோஷன் பெர்னோலி ஈக்குவேஷன் இஸ் திஸ் ஒன். ஸ்டடி மோஷன்னா நம்மளுக்கு வந்து இந்த 5 வந்து கேன்சல் ஆகிடுது. எஃப் ஆஃப் டியை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு ட்ரீட் பண்ணோம். அதே மாதிரி ஃபார் த இன்கம்ப்ரெசபிள் அண்ட் ஹோமோஜினியஸ் ஃப்ளூயிட் பெர்னோலி ஈக்குவேஷன் இஸ் இன்கம்ப்ரெசபிளாகவும் இருக்கணும், ஹோமோஜினியஸாகவும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிடைக்கிறது இந்த ரிசல்ட். அதை பேஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். 3மே ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒன், இன் ஏ பைட்டார் டியூப் by the use of Bernoulli equation we find q is equal to root of 2 into p naught minus p by rho. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைட்டார் டியூப்னா இப்படி தான் இருக்கும். இங்கே ஏலேருந்து பி அப்படியே இங்கே சி இப்படியே போய் இங்கே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். இங்கே இந்த 2 ஸ்பேஸும் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இது வழியாக ஏதாவது ஒரு லிக்விட் பாஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மெர்க்குரியை வந்து ப்ரெஷர் பண்ணும். அந்த மெர்க்குரியோட ஹைட் இந்த சிக்கும் டிக்கும் உள்ள ஹைட் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெர்னோலி ஈக்குவேஷன் யூஸ் ஆகுது. இந்த க்யூனா என்னென்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஃப்ளூயிடோட வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு வென்டரி டியூப் பற்றி இருக்குது. இந்த பைட்டார் டியூப் வென்டரி டியூப்லாம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸு. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், சிவில் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் அது என்னன்னாது தெரியணுன்னு தான் நான் இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு வேணும்னா நான் டீட்டெயிலாக வீடியோஸ் போடுறேன். எப்படி நம்ம இன்ஜினியரிங்லலாம் நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் சம், இன் ஏ வென்டரி டியூப் பை த யூஸ் ஆஃப் பெர்னோலி ஈக்குவேஷன் வி அப்டைன் திஸ் ஒன். ஸோ இந்த வென்டரி டியூப் எதுக்குன்னா அதே தான் ஃப்ளூயிடோட வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணுது. இது வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்குற ஓடிட்டுருக்கிற ஃப்ளூயிடோட வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ண இந்த வென்டரி டியூப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த போர்ஷன் தான் வந்து வென்டரி டியூப். தட் இஸ் இங்கேருந்து ஃப்ளூயிட் இப்படி போகிறப்ப நடுவில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த போர்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி பார்ப்பாங்க. இங்கே வந்து மெர்க்குரி இருக்குது பாருங்கள். ஃப்ளூயிட் இப்படி போயிட்டுருக்கப்ப இங்கே இப்படி வந்து இந்த மெர்க்குரியை வந்து ப்ரெஷர் பண்ணும். ஸோ இங்கே வந்து Q1 இருக்கும் ஏவோட ப்ரெஷர். அதே வந்து இங்கே அகலம்லாம் வந்து வித்தெல்லாம் குறையுது பாருங்கள். ஸோ அதனால் வந்து ப்ரெஷர் வந்து மாறும். இங்கே பிங்கிற வரப்ப Q2ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண ரொம்ப முக்கியமானது வந்து பெர்னோலி ஈக்குவேஷன்.
ஸோ நம்மளுக்கு கொஷின்ஸில் கேட்கலாம் இன் பைத்தா டியூப் which mathematical equation is used to find the result அப்படின்னு கேட்கலாம். அதனால் இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா a long pipe is of length L. இந்த பைப்போட லென்த் L has slowly tapering cross section. டேப்பராக இருக்குது, கொஞ்சம் சாய்வாக வச்சுருக்கோம். இட் இஸ் இன்க்ளைன்ட் அட் ஆங்கிள் ஆல்ஃபா. இங்கே வந்து ஒரு லைன் போட்டோம்னா ஆல்ஃபா ஆங்கிளை வந்து மேக் பண்ணும். இட் இஸ் இன்க்ளைன்ட் அட் அன் angle alpha to the horizontal and water flows steadily through it from the upper to the lower line. இங்கேருந்து கீழே வருது வாட்டர். At the lower end, the water is delivered at atmospheric pressure. இங்கே வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோடு தான் வாட்டர் டெலிவரி ஆகுது. அப்படி ஆகுறப்ப நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா, இஃப் த ப்ரெஷர் அட் த அப்பர் எண்ட் இஸ் ட்வைஸ், இது வந்து இம்பார்ட்டன்ட். அப்பர் எண்டில் வந்து ட்வைஸாக இருக்குது, எதோட அட்மாஸ்பியரிக்கோட ட்வைஸாக இருந்துச்சுன்னா, தென் த வெலாசிட்டி ஆஃப் டெலிவரி இஸ், இந்த பாயிண்டில் வெலாசிட்டி என்னென்னா திஸ் ஒன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.